பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம குட்டீஸ் கிச்சனில் சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. சோம்பு இவ்வளோ, பட்டை கிராம்பு பொடி பட்டை இவ்வளோ, கிராம்பு இவ்வளோ, அன்னாசி இவ்வளோ, 2 வெங்காயம் ஒன்று கட் பண்ணிக்கலாம். தக்காளி 1/4 கிலோ நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். வடச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஓகேமா, வாசனை வர அளவு பொரியவும் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஓகே, அதை பற்றி கிண்டிக்கலாம். இந்த அளவு வதங்கவும் தக்காளி போட்டுக்கலாம். வேணாம் அப்படி பிடிக்கக்கூடாது பாப்பா. வெங்காயம் இந்த அளவு வெங்காயம் தக்காளி இந்த அளவு வதங்கவும் இறக்கிக்கலாம். குக்கரில் கறி எடுத்துக்கோம். அதை கழுவி 1 கிலோ கறி எடுத்து இது மாதிரி வச்சுருக்கிறோம். அதை வச்சுக்கலாம் அடுப்பில். வெங்காயம் தக்காளி இந்த அளவு வதங்கட்டும். அப்படியே வதங்கத்துல ஆறட்டும். ஆறுனக்கடுத்து தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து எடுத்து அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். தண்ணி இவ்வளோ ஊற்றிக்கலாம். இந்த அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த அளவு தண்ணியை ஊற்றி கலந்துக்கலாம். மசால் பொடி இவ்வளோ போட்டுக்கலாம். மசால் பொடி இவ்வளோ போட்டுக்கலாம். கிண்டிக்கலாம். சுடுதா விட்டு அம்மா கிண்டிக்கலாம். உப்பு இவ்வளோ போட்டுக்கலாம். போட்டாச்சு. கிண்டிக்கலாம். போது விட்டுரு. மூடி வச்சுக்கலாம். 4 விசில் எடுத்துக்கலாம். 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குழம்பு 4 விசில் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து தாளிச்சுக்கலாம். வடச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு நெய் போட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சோம்பு காமிச்சு சோம்பு எவ்வளோ போட்டுக்கலாம். எண்ணெயில் போடுவோம். எண்ணெயில் நம்ம போட்டுக்கலாம். பொதிஞ்ச கட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு பொறுமையாக போடு. வெங்காயம் இந்த அளவு வதங்கவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் போடு. கிண்டிக்கலாம். இந்த அளவு வதங்கவும் குழம்புல ஊற்றிக்கலாம். குழம்புல போட்டாச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். சுட இருக்க போது. சுட சாப்பிடல. எப்படி தான் இருக்க போது தெரியவில்லை. சாப்பிட்டு பார்க்கலாம். எல்லாருக்கும் சூப்பராக இருக்குன்னு